Hello students, இன்னைக்கு numerical methodsல Gauss-Seidel method பார்க்கலாம். Gauss-Seidel methodனா ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று diagonally dominant இருக்கணும். Second one latest value யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு diagonally dominant இருக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், latest value யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். Question பார்க்கலாம். Apply Gauss-Seidel method to solve equations. 27x plus 6y minus z equal to 85. X plus y plus 54z equal to 110, 6x plus 15y plus 2z equal to 72. 3 equations கொடுத்திருக்காங்க. இதில் 3 unknowns இருக்கு. 3 unknowns என்னன்னா x, y, z. இப்போ to solve equationனா இதில் இருக்க x, y, z find out பண்ணணும் using Gauss-Seidel method. So first step என்னன்னா problem diagonally dominant இருக்கான்னு check பண்ணணும். Diagonally dominant first equationல x value larger இருக்கணும். Second equationல y value larger இருக்கணும். Third equationல z value larger இருக்கணும். இப்படி இந்த diagonalல இருக்கிற elements larger இருந்தா given system of equation is diagonally dominant சொல்லலாம். இப்போ first equation எடுத்துக்கோங்க. First equationல பார்த்தீங்கன்னா x உடைய value greater இருக்கு. மற்றதை compare பண்ணும்போது x உடைய value greater இருக்கு. Second equation பார்த்தீங்கன்னா z உடைய value தான் greater இருக்கு. ஆனால் செகண்ட் ஈக்குவேஷனில் எது கிரேட்டராக இருக்கணும், ஒய்யுடைய வேல்யூ தான் கிரேட்டராக இருக்கணும். ஆனால் இசட்டுடைய வேல்யூ கிரேட்டராக இருக்குது. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. தேர்ட் ஈக்குவேஷனில் செட்டுடைய வேல்யூ கிரேட்டராக இருக்கணும், ஆனால் ஒய்யுடைய வேல்யூ கிரேட்டராக இருக்குது. அப்போ மீனிங் த கிவன் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இஸ் நாட் diagonally dominant. அப்போ ப்ராப்ளம் diagonally dominantல இல்லை. அப்போ ப்ராப்ளமை ரீரைட் பண்ணணும். ரீரைட் பண்ணி diagonally dominantக்கு கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் எந்த ப்ராப்ளமில் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா z தான் diagonally dominant-ஆக இருக்குது. தேர்ட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா y கிரேட்டராக இருக்குது. அப்போது தேர்ட் ஈக்குவேஷன் தூக்கி செகண்டில் போட்டுருங்க. 6x plus 15y plus 2z equal to 72. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷனை கொண்டு வந்து தேர்ட் ஈக்குவேஷனில் போட்டுருங்க. x plus y plus 54z equal to 110. இப்போ diagonal elements பாருங்கள். இது 27 கிரேட்டராக இருக்குது. இல்லை y-உடைய கோஎஃபிஷியன்ட் கிரேட்டராக இருக்குது. இது z-உடைய கோஎஃபிஷியன்ட் கிரேட்டராக இருக்குது. இப்போ ப்ராப்ளம் diagonally dominant-ஆக இருக்குது. சம்டைம்ஸ் கொஸ்டினே கேட்பாங்க 2 மார்க்கில் diagonally dominant-ஆக இருக்கா ஈக்குவேஷன். அப்போ நீங்கள் இப்படி செக் பண்ணி என்ன பண்ணணும் சொல்லணும், diagonally dominant-ஆக இருக்கா இல்லையான்னு. நெக்ஸ்ட் இப்போ 3 ஈக்குவேஷன் diagonally dominant ஃப்ரேம் ஆகிடுச்சா. இப்போ ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க. ஈக்குவேஷன் 1 எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. இல்லை எக்ஸ் டேர்ம் மட்டும் அந்த சைடு இருக்கணும். 6y இந்த சைடு போச்சுன்னா -6y ஆகிடும். -z இந்த சைடு போச்சுன்னா +z ஆகிடும். இப்போ இது மல்டிப்ளிகேஷனில் இருக்கா. 27xம் 27 இந்த சைடு வந்தால் டிவைடில் வந்துடணும். அப்போ 85 - 6y + z டிவைடட் பை 27. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து y கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், 15y அப்படியே இருக்கட்டும். 72 இந்த 6x இன்சைட் வந்துச்சுன்னா -6x, 2z இந்த சைடு வந்துச்சுன்னா -2z. இப்போ 15 வந்து y-யோட மல்டிப்ளையில் இருக்கா. அப்போ 15 இந்த சைடு வந்துச்சுன்னா டினாமினேட்டில் வந்துடும். இதுதான் y-யோட ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. தேர்ட் ஈக்குவேஷனில் z கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 54z அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 110 + x இந்த சைடு வந்தால் -x, + y இந்த சைடு வந்தால் -y. நெக்ஸ்ட்டு 54z மல்டிப்ளையில் இருக்கா. அப்போ 54 இந்த சைடு வந்தால் டிவைடட் பை 54 ஆகிடும். இப்போ எக்ஸு, ஒய், இசட் மூணுத்தையும் என்ன பண்ணியிருக்கோம், ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இது இனிஷியல் வேல்யூஸ் எப்படி செட் பண்ணணும்னா x0க்கு எந்த வேல்யூமே செட் பண்ணக்கூடாது. y0க்கு 0, z0க்கு 0. ஸோ ஒய்யும் ஜெட்டும் 0 எடுத்துக்க போகிறோம். எக்ஸுக்கு எந்த வேல்யூ எடுத்துக்க போகிறதில்ல. இப்போ நான் சைடில் எழுதியிருக்கேன். இதெல்லாம் நம்ம கால்குலேட்டரில் போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா 85 - 6y + z. கால்குலேட்டரில் வந்து z இல்லை, அதனால் zக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம்னா கால்குலேட்டரில் m யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு டேபிள் என்ன பண்ணிக்கோங்க, ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க. டேபிளில் வந்து எக்ஸு, ஒய், இசட். ஸோ இனிஷியல் வேல்யூவை எக்ஸுக்கு எந்த வேல்யூவும் கொடுக்க போகிறதில்ல. ஒய்க்கு 0, இசட்டுக்கு என்னது 0. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஈக்குவேஷனை அப்படியே என்ன பண்ண போகிறோம்னா கால்குலேட்டரில் சேவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், 4 டிஜிட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மோடை வந்து 1 2 3 4 5 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு 4 டிஜிட் என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் சேவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 85 - 6y + z. இசட்டுக்கு பதிலாக நான் m யூஸ் பண்ண போகிறேன். டிவைடட் பை 27.
ஸோ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எக்ஸ் வந்து ஆல்ஃபா எக்ஸ் ஈக்குவல் டு வந்து இங்கே பிங்க் லெட்டர் இங்கே இருக்குது பாருங்கள், ஆல்ஃபா ஈக்குவல் டு நெக்ஸ்ட்டு நியூமரேட்டருக்கு ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள், 85 minus 6 alpha y plus alpha m close பண்ணுங்க bracket divide by 27. next calc கொடுங்க, y கேக்கும் y உடைய வேல்யூ என்னன்னா 0, so 0 கொடுத்து ஈக்குவல் கொடுங்க. next m கேக்கும் m and z உடைய வேல்யூ 0, 0 கொடுத்து ஈக்குவல் கொடுங்க. so என்னுடைய x உடைய வேல்யூ என்னன்னா 3.1481. so x உடைய வேல்யூவை ஃப்ரேம் பண்ணிட்டோம். next y. so y find out பண்ணுறதுக்கு next இந்த y ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். கால்குலேட்டர் அப்படியே வச்சுக்கோங்க, வச்சுட்டு என்ன பண்ணுங்க, ஆல்ஃபா y ஆல்ஃபா ஈக்குவல் டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்க, 72 minus 6 alpha x minus 2 alpha z by m close bracket divide 15. இப்போ திரும்பி calc கொடுங்க, x கேக்குது. x என்ன பண்ணும், இந்த recent values x கொடுக்கணும். recent values என்னன்னா 3.1481 equal கொடுங்க. next m உடைய z உடைய recent value என்னது 0, 0 கொடுங்க equal கொடுங்க. so y உடைய வேல்யூ வந்துரும். y உடைய வேல்யூ என்னன்னா 3.5408. இப்போ சேம் திங் z கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ z கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லேட்டஸ்ட் x வேல்யூ y வேல்யூ யூஸ் பண்ணணும். அப்போ z அப்படியே ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க, வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், z ஈக்குவல் டு z பதில் இப்போ என்ன எடுத்திருக்கேன், m ஈக்குவல் டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, 110 minus alpha x minus alpha y close பண்ணுங்க bracket divided by 54. now calc கொடுங்க, recent இருக்க x என்னது 3.1481 equal to recent y என்னது 3.5408 equal கொடுங்க. equal கொடுத்தீங்கன்னா உங்களுடைய z உடைய வேல்யூ என்னன்னா 1.9132. இப்போ z கண்டுபிடிச்சாச்சு. திரும்பி என்ன பண்ணணும், அடுத்த x கண்டுபிடிக்கணும். அடுத்த x கண்டுபிடிக்கிறதுக்கு மேலே இருக்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஸ்க்ரீனில் என்ன பண்ணுங்கள், எக்ஸை கொண்டு வந்துடுங்க. எக்ஸை கொண்டு வந்துட்டு கேல்க்கு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒய்யுடைய வேல்யூ என்னது 3.5408 ஈக்குவல் டு கொடுங்க. ஜெட்டுடைய வேல்யூ என்னது 1.9132 ஈக்குவல் டு கொடுங்க. ஸோ இதுதான் உங்களுடைய எக்ஸ் வேல்யூ. எக்ஸ் வேல்யூ என்னென்னா 2.4322. நெக்ஸ்ட்டு சேம் திங், நெக்ஸ்ட் ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஒய் வேல்யூக்கு என்ன பண்ணுங்கள், இந்த ஆரோக்கு யூஸ் பண்ணுங்கள். ஆரோ ஒய்யை கொண்டு வந்துடுங்க. கேல்க் கொடுங்க. ரீசெண்டாக என்ன எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் 2.4322 ஈக்குவல் கொடுங்க. எனக்கு ரீசெண்டான எம் என்னது 1.9132 ஈக்குவல் கொடுங்க. ஸோ உங்களுடைய ஒய் வேல்யூ என்னென்னா 3.5720. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் என்ன பண்ணணும், இசட் கொண்டு வரணும். அப்பர் ஆரோ யூஸ் பண்ணுங்கள். இசட்ன்றது எம்மு. கேல்க் கொடுங்க. எக்ஸ் கேட்குது. ரீசெண்ட் எக்ஸ் என்னது 2.4322 ஈக்குவல் கொடுங்க. ஒய் கேட்குது 3.5720 ஈக்குவல் கொடுங்க. ஸோ ஜெட் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு 1.9258. அகைன் என்ன பண்ணணும், எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மேலே இருக்க பட்டன் அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்க்ரீனில் கொண்டு வந்துடுங்க. கேல்க் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒய் கேட்குது. ஒய் வேல்யூ வந்து ரீசெண்ட் ஒய் வேல்யூ இது 3.5720 ஈக்குவல் டு எம் வேல்யூ என்னென்னா 1.9258 ஈக்குவல் கொடுங்க. ஸோ உங்களுடைய ஆன்சர் என்னென்னா 2.4257. இப்போது நெக்ஸ்ட்டு ஒய் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒய் கண்டுபிடிக்கணும். அப்பர் ஆரை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒய்யை ஸ்க்ரீனுக்கு கொண்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு கேல்க் கொடுங்க. ரீசெண்ட் எக்ஸ் வேல்யூ என்னது 2.4257 ஈக்குவல் டு கொடுங்க. ரீசெண்ட் எம் வேல்யூ 1.9258
ஈக்குவல் டு கொடுங்க y வேல்யூ வந்துடும். ஸோ y வேல்யூ என்னென்னா 3.5729. நெக்ஸ்ட்டு z கண்டுபிடிக்கணும். zனா என்ன பண்ணியிருக்கோம், m யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மேலே ஆரோ யூஸ் பண்ணுங்கள். ஸோ m கொண்டு வந்துடுங்க. கேல் கொடுங்க. x கேட்குது. x ரீசன்ட் x என்னது 2.4257 ஈக்குவல் டு கொடுங்க y என்னது 3.5729 ஈக்குவல் டு கொடுங்க. ஸோ எங்களுடைய வேல்யூ என்னென்னா m உடைய வேல்யூ என்னென்னா 1.9260. அகைன் நம்ம x கண்டுபிடிக்கணும். x கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் x கொண்டு வந்துடுங்க. மேலே அபோரோ x கொண்டு வந்துடுங்க. இப்போ கேல் கொடுங்க. y கேட்குது. ரீசன்ட் y என்னது 3.5729 ஈக்குவல் டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு m வந்து 1.9260 ஈக்குவல் டு கொடுங்க. ஸோ உங்களுடைய x வேல்யூ என்னென்னா 2.4255. நெக்ஸ்ட்டு y வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ y வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இங்கே மேலே யூஸ் பண்ணி y ஸ்க்ரீனில் கொண்டு வந்துடுங்க. கேல் கொடுங்க. x கேட்குது. ரீசன்ட் x என்னது 2.4255 ஈக்குவல் கொடுங்க. ரீசன்ட் m வேல்யூ என்னது 1.9260 ஈக்குவல் கொடுங்க. ஸோ உங்களுடைய y வேல்யூ கிடச்சிடும். y வேல்யூ என்னென்னா 3.5730. ஸோ நெக்ஸ்ட்டு z கண்டுபிடிக்கணும். z என்ன பண்ணணும், ஸ்க்ரீனில் m கொண்டு வந்துடணும். m வந்துருச்சு. ஸோ கேல் கொடுங்க. x என்னது 2.4255 ஈக்குவல் கொடுங்க. y கேட்குது 3.5730 ஈக்குவல் டு கொடுங்க. ஸோ உங்களுடைய m வேல்யூ என்னென்னா 1.9260. இப்போ இது ரெண்டும் சேமாக வந்துருச்சு. ஸோ z வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணால் அகெயின் ரிப்பீட் பண்ணணும். x கண்டுபிடிக்கல. ஸோ ஸ்க்ரீனில் திரும்பி என்ன பண்ணுங்கள், x கொண்டு வந்துடுங்க. கேல் கொடுங்க. y கேட்குது. y ரீசன்ட் y என்னது 3.5730 ஈக்குவல் டு கொடுங்க. m கேட்குது 1.9260 ஈக்குவல் கொடுங்க. ஸோ உங்களுடைய வேல்யூ என்னென்னா 2.4255. ஸோ எனக்கு எக்ஸுடைய வேல்யூயும் கிடச்சிருச்சு. இது ரெண்டும் என்ன ஆகுது, அகெயின் ரிப்பீட் ஆகுது. இப்போ y வேணும். ஸோ y வேணும். அகெயின் y ஸ்க்ரீனுக்கு கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு கேல் கொடுங்க. y x என்ன கேட்குது, ரீசன்ட் x 2.4255 ஈக்குவல் கொடுங்க. m வந்து ரீசன்ட் m இது 1.9260 கொடுத்து ஈக்குவல் கொடுங்க. உங்களுடைய ஆன்சர் வந்து 3.5730. ஸோ என்னுடைய y வேல்யூ கிடச்சிருச்சு. அப்போ இந்த டேபிளில் ஃபில் பண்ணோன்னா ஜஸ்ட்டு 1.9260 சேம் வேல்யூ அப்படியே எழுதிடுங்க. தேர்ஃபோர் சொல்யூஷன் என்னென்னா, சொல்யூஷன் நம்மளுடைய மெயின் சொல்யூஷன் அது XYZ கண்டுபிடிக்கணும். ஸோ XYZ கண்டுபிடிச்சிட்டோம். x என்னென்னா 2.4255, y என்னென்னா 3.5730. என்னுடைய z வேல்யூ வந்து 1.9260. Thank you students. Have a great day.